காப்பாற்ற மாட்டாரா, முருகன் நம்மளை காப்பாற்ற மாட்டாரான்னு கேட்கும் போதெல்லாம் அதற்கு நம்ம சமயம் சொல்லக்கூடிய ஒரு விடை என்னன்னா, இறைவனை தேடி போங்க, முருகன்கிட்ட போய் நில்லுங்க, அவன் காலில் போய் விழுங்க. கந்தனுடைய காலில் விழுந்தா எந்த கவலையும் இல்லாமல் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கும் கண்கூட பார்க்கக்கூடிய சத்தியமான உண்மை. அப்படி முருகன்கிட்ட நெருங்கக்கூடிய வழி அப்படிங்கிறது தான் இந்த விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, சாமிக்கு விரதம் இருங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க, நல்லா ஆயிடும்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் அப்படின்னு சொன்னால் முருகனுக்கு உண்டான விரதங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இன்னைக்கு நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இந்த 48 நாள்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டல விரதம் எப்படி இருக்கிறது, ஏன் இந்த ஒரு மண்டல விரதம், ஏன்னா பிரச்சனை அவ்வளோ பெருசு இருக்குன்னு அர்த்தம். இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, நம்ம ஒரு கேள்வி கேட்போம், எத்தனை நாளைக்கு டாக்டர் இந்த மருந்து சாப்பிடணும், நோயோட தீவிரத்தை பொறுத்து மருந்தை படிப்படியாக குறைச்சிட்டு வரலாம், 10 நாள் 20 நாள். அப்போ நம்மளுடைய கர்ம வினை ரொம்ப ஜாஸ்தி